அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனுடைய எச்சரிக்கை பதிவு தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஒரு ஆபத்தான விஷயங்களுக்கு கொண்டு போய் நம்மளை சேர்த்துடும். அது பெரிய பாவம் ஆகிடும் இல்லையா? அது என்ன பாவம், என்ன தவறு நமக்கு தெரியாமல் நம்ம செய்கிறோம், தவறுன்னு தெரியாமல் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தையிலேருந்து தொடங்கி வயது பெண்களாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அப்புறம் திருமணமான தம்பதிகளாக இருக்கட்டும், இப்படியான புகைப்படங்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம வெளிப்படையாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல மறைமுகம் எதுவுமே இல்லை. இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுக்காக நம்ம பயப்படலன்றது அர்த்தம் தான் அது. ஏன்னா அது எல்லாருமே நம்ம பார்க்கணும் நம்மளை அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷனில் பண்ணுறது தான் அந்த ஸ்டேட்டஸில் கொண்டு வந்து நம்ம புது ட்ரெஸ்ஸை போடுறதா இருக்கட்டும், நம்ம கொண்டு வந்து அந்த ஒரு அட்டென்ஷன் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு நிறைய பேர் லேடிஸ் எல்லாமே குரூப்ஸ்லலாம் இருக்கீங்க, உங்களுடைய காண்டாக்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வீட்டில் ஆண்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க, பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த ஸ்டேட்டஸ் தான் சேவ் ஆகாதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. ப்ளே ஸ்டோரில் ஸ்டேட்டஸை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கான். அந்த ஆப் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் என்ன செய்யும்னா, யார் யாரோட ஸ்டேட்டஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே வரும். அப்போது யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய ஹிஜாபோட தானே சிஸ்டர் போடுறோன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு சொல்கிறேன். ஹிஜாபோட தானே போடுறோன்னு சொல்லி ஒன்று முகத்தில் ஸ்மைலிஸ் வச்சிடுறீங்க, அப்படி இல்லைன்னா புறம்பக்கம் திரும்பிடுறீங்க, முதுகை காட்டி என்ன செய்றீங்க, நிற்கிறீங்க புர்காவோட. ஸோ இதை நம்ம என்ன சொல்ல வரோம்? அப்படி என்ன நம்ம அங்கே போடணும்னு, அதை முகத்தை வச்சு மூடியாச்சு, ஸ்மைலிஸ் போட்டாச்சு, முகத்தை மட்டும் மூடிட்டா போதுமா? ஃபுல்லாக புர்காலேருந்து மல்லிகைப்பூலேருந்து புர்காவுக்கு வெளியில் அந்த ஸ்கார்ஃப்லேருந்து தொங்குது, அதுவும் கூட தெரியுது. ஸோ இது எல்லாமே எதுக்காக நம்ம பண்ணுறோம்? யாருக்காக நம்ம இப்போ விஷுவலைஸ் பண்ண போகிறோம்? நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட நம்ம தனிப்பட்ட முறையில் ஷேர் பண்ணிக்கிறதுல என்ன வந்துருச்சு? அப்போ யார் யாருன்னே தெரியாதவங்களுடைய எல்லா புகைப்படங்களும் நமக்கும் தெரியுதுன்னா, அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஜென்ஸ் இருப்பாங்க, அவங்கவுங்க ஆண் பிள்ளைகள் இருப்பாங்க. இது எந்த அளவுக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்மளுடைய புகைப்படங்கள்லாம் வேறொருவர் கைக்கு அப்படியே மாறி 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 போய்க்கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், இது நம்ம என்ன அந்த சமுதாயத்தில் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்படியே யாராவது வயசு பிள்ளைகள் போட்டாலும் நம்ம மெசேஜ் பண்ணி இது மாதிரி போடாதீங்க, டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, பெற்றோர்கள் ரிப்ளை பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டால், இது என்னோட பிள்ளை வச்சிருப்பா, இது என்னோட பையன் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெற்றோர்களே. அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது நாளைய சமுதாயம் அவங்க நாளை நாளைய ஒரு ஜென்ரேஷனே அவங்க வீட்டிலேருந்து வருது. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஏதோ ஒன்று வச்சுட்டு போயிட்டாங்க, மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்த செய்துட்டு போயிட்டாங்க. நம்ம ஒரு பெற்றோர்கிட்ட சொல்லும்போது அவங்களுடைய அந்த மனசு எப்படி பதறணும்? அல்லாவே இப்படி ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுட்டாங்களே, எப்படி ஒரு செயலை பாவம் செய்ய பிள்ளைய செய்ய வச்சிட்டோமே, நம்ம தானே ஒழுங்காக வளர்த்துருக்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு நடுக்கம் வரணும் இல்லையா? அது இல்லை நிறைய பெற்றோர்கள்ட்ட இன்னைக்கு. எனக்கு தெரியலம்மா, அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க, நான் வைக்கல, ஏன்னா என்ன தப்பாக நினச்சிடாதீங்க, நான் வைக்கல, என் பிள்ளை. ஸோ நம்ம தானே பெற்றோர், நம்ம தானே சொல்லணும். அந்த ஃபோனில் அந்த குழந்தை என்ன பண்ணுது, அதை எடுத்து அது பார்க்குற படத்தையோ இல்லை பட காட்சியையோ பாட்டையோ அங்கே ஷேர் பண்ணுதுன்னு சொன்னால், எந்த அளவுக்கு அந்த பிள்ளையோட மைண்ட் வேலை செய்து பாருங்களேன். அதை பார்க்குது, அதை டவுன்லோட் பண்ணுது, அதை எடுத்து மெனக்கெட்டு வைக்கிதுன்னு சொன்னால், அது மைண்டில் எவ்வளோ அதுக்கு அந்த பிள்ளைக்கு இருக்குது பாருங்களேன். அப்போ இதை கூட பெற்றோர்களாகிய நாம் கவனிக்கலை, கேள்வி கேட்டால் இப்படி ஒரு பதில் சொல்கிறோன்னு சொன்னால், இப்போ நம்ம சமுதாயம் எங்கே போகுது? அப்போது இந்த தவறு பிள்ளைகள் செய்கிறாங்க, பெற்றவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. சில தவறுகளை, இதே மாதிரி விஷயங்களை பெற்றோர்களே செய்கிறாங்க. அவங்களுடைய கணவன்மார் கூட நின்றுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஸ்டேட்டஸில் போடுறாங்க. புர்கா இல்லாமையோ புர்காவோடையோ, அது அந்த இடத்துல தேவையா? அது அங்கே காட்டக்கூடிய ஒரு விஷயமா? இல்லை சிஸ்டர், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் தெரிகிற மாதிரி நான் வைக்கிறேன், வேறு யாருமே இல்லை சிஸ்டர்னா, உங்களுக்கு தெரியும், யாருக்கு தெரியும் தெரியக்கூடாதுங்கிறது அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தெரியல, எல்லாருக்கும் தான் தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த செட்டிங்ஸ்லாம் தெரியாதுன்னு சொல்கிறவங்க டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஸ்டேட்டஸில் பார்க்கும்போது ஒரு குழந்தை நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் நினச்சிட்டேன் அந்த 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 குழந்தையுடைய ட்ரெஸ் சேல்க்குள்ளது போல்.
அப்போ நான் கேட்டேன், இது வந்து குழந்தை உண்மையிலேயே உங்கள் குழந்தையா இல்லை வந்து ட்ரெஸ் வந்து சேல்ஸுக்கா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு அந்த ட்ரெஸ்ஸுடைய ரேட் தெரியணும், நான் கேட்க போகிறேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை அது எங்கள் வீட்டு குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, இல்லை எத்தனை பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பாங்க, அந்த ஃபோட்டோ எத்தனை பேருடைய ஃபோனில் உலாவிட்டு இருக்கோ. ஸோ இது எங்கே போய் முடியுது? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைகள் தான். ஓகே, எல்லாமே ஓகே தான். ஆனா, அது எங்க போகுது? யார்கிட்ட போகுது? எப்படி டீல் பண்ணப்படுது? அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. ஸோ பாதுகாப்பு அப்படின்றத வெளியில தாங்க பேசிட்டு இருக்கோம் நம்ம. அவன் அத பண்ணிட்டான், இதை இவன் செஞ்சுட்டான். இல்ல, பாதுகாப்பு அப்படின்றத நம்ம தான் உருவாக்கணும். நம்ம இங்க அலட்சியத்திற்கு மேல அலட்சியம் செஞ்சுட்டே இருக்கோம். ஏன்னா, நமக்கு பத்தல. மனுஷங்க பாராட்டு பத்தல நமக்கு. நம்மள சந்தோஷமா இருக்க மாரி நம்ம வெளியில எல்லாமே காமிச்சுக்கணும். அது பாதுகாப்பான முறையில, ஹலாலான முறையில இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீமா போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ஒரு ஷோ ஆஃப் மாரி ஆயிடுது. அதுவும் இன்னைக்குள்ள வயசு பெண்கள் அப்படி பண்றாங்கன்னு கேட்டா, திருமணம் ஆனவங்க கூட அப்படிதான் நடந்துக்கிறாங்க. கணவனும் மனைவியும் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியல ஸ்டேட்டஸ்ல. அவ்ளோ ஒரு கை கோத்துறது கூட அருவருப்பா பார்க்குற மாரி இருக்கு. இது தேவையா? இப்ப இத காமிச்சு இப்ப என்ன பண்ண போறீங்க? அப்படி இருக்கு. நாங்க கார்ல பாட்டு போட்டுட்டு நாங்க வந்து வேன்ல போறோம், கார்ல போறோம். அதெல்லாம் போடுறாங்க. வெட்கப்பட வேணாமா? அந்த பயணத்துல நம்மளுடைய ம் இறப்பு நிர்ணயிச்சுட்டான் அல்லான்னு சொன்னா, கடைசியில நீ எத உன்னுடைய காதுல நீ கேட்ட? கடைசியில உன் செயல் என்னவாக இருந்தது? அப்படின்னு இறைவன் கேட்டா நம்மளுடைய பதில் என்ன? பயணங்கள்ல எல்லாருமே அந்த தவறுகள் செஞ்சிருப்போம். ஆனா, அத நம்ம ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணிட்டு அதுலேருந்து மீண்டு வர வேணாமா? சுப்ஹானல்லாஹ். அப்போ இதெல்லாம் இப்ப நம்ம ஸ்டேட்டஸ்ல போட்டு இப்ப என்ன பண்ண போறோம்? கணவனை இழந்த ஒரு பெண் அத பார்க்குறா. அவ மனசு எவ்வளோ வலிக்கும்? யோசனை பண்ண வேணாமா? நம்ம இது செய்றோம். இப்ப இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்? ஸோ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற விஷயத்த எப்படி ஒரு நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்தலாம்னு யோசிக்கணும். ஃபன் இருக்க வேண்டியதா? ஜாலி இருக்க வேண்டியதா? அது எல்லாமே ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட அந்த ஒரு கட்டத்துக்கு உட்பட்டு நம்ம என்னலாம் செய்றோமோ தட் இஸ் ஃபைன். ஆனா, அத மீறி சில விஷயங்கள் போகும்போது, நாளைக்கு பல பிரச்சனைய ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும் சிஸ்டர்ஸ். அதெல்லாம் யோசிச்சுக்கணும் சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ். யார் இத கேட்குறீங்களோ, அத ரொம்ப வளைச்சு வளைச்சு, ரொம்ப சில விஷயங்கள பண்ணும்போது, அது அசிங்கமா இருக்கு பார்க்குறதுக்கு. அப்படின்றது தான் சொல்ல வரோம். ஏன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோமோ, அததான் நம்ம பிள்ளைகள் பண்ண போறாங்க. நம்ம என்ன அனுமதி குடுக்குறோமோ, அதுதான் நம்மளுடைய பொண்டாட்டி பண்றாங்க. நம்மளுடைய ஒய்ஃப் பண்றாங்க. ஜென்ட்ஸ் பண்ணாங்கன்னா, ஒய்ஃப் கேளுங்க. பிள்ளைங்க பண்ணாங்கன்னா, பெற்றோர்கள் தான் கேட்கணும். ஸோ இப்படியான விஷயங்கள சும்மா ஃபன்னுன்னு பண்ணேன். சும்மா ஜாலிக்கு பண்ணேன். சும்மா ஜாலி வேற, மார்க்கம்ங்கிறது வேறயா? புரியல. நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையில இஸ்லாமிய மார்க்கம் இல்லன்னா, அதுக்கு நீங்க ஃபன் பண்ண வேணான்னு சொல்றீங்கன்னா, ஹராமான ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்துட்டு, பாட்டோட கலந்து கட்டி பிடிச்சு கேவலமான ஒரு காட்சிய வச்சுட்டு ஸ்டேட்டஸ்ல, ஜாலிக்கு தான் நான் போட்டேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அங்க தான் நம்மளுடைய ஈமான் வலுவற்றுருக்கு அப்படின்னு நம்ம இழந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அப்போ இதுல ஜாலி எங்க இருக்கு? அவமானப்படணும், அருவருப்பு படணும். அந்த ஒரு காட்சியே இல்ல. அத நம்ம யோசிக்க கூடாது. இப்படியான சமுதாயமா போயிட்டுருக்கும்போது, நாளைக்கு நம்ம பிள்ளைகள மட்டும் நம்ம ஈமான்தாரியாக வளர்க்கணும் அப்படின்னு பாடுபட்டோம்னா முடியாது. பிள்ளைகள் நம்ம சொல்றத கேட்பது கிடையாது. நம்ம செய்றது தான் பார்க்குறாங்க. அதுதான் இந்த சமுதாயமும். அல்லாஹ்வும் நம்ம எண்ணத்த தான பார்க்குறான் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய செயல்கள் எப்படியா இருந்தாலும் பிரச்சனை இல்லையாங்கிறத நம்ம வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுட்டு, சின்ன சின்ன பாவங்கள் தான் நம்மள நெருப்புக்கு இழுத்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல ஒவ்வொருத்தரும் கண்டிஷனுக்குள்ள வாங்க. ஒய்ஃப் அப்படி பண்றாங்களா? ஹஸ்பண்ட் கேளுங்க. ஹஸ்பண்ட் அப்படி பண்ணாங்களா? ஒய்ஃப் கேளுங்க. கிட்ஸ் பண்றாங்களா? பேரண்ட்ஸ் கேட்டே ஆகணும். பேரண்ட்ஸ் பண்றாங்களா? பிள்ளைங்க கேளுங்க. இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. ஒரு பிரைவசிக்குள்ள வாங்க. பெர்சனல் லைஃப பிரைவசியோட வைங்க. அது நீங்க நெனைக்கிறத விட அழகா மாறும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.